நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த முதலாம் நாள் மத்தியான வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நன்மையான ஈவுகளை மட்டும் கட்டளையிடுகிற ஆண்டவராக இருக்கிறீரப்பா. உம்மிடத்தில் நன்மை அன்றி தீமை ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மைக்கு தீமை செய்கிற காலத்தில் தீமைக்கு நன்மை செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. அப்பா, உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் அரவணைத்துக் கொள்ளும், நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. முடிஞ்சா? சரி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை திருப்பி வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இந்த வசனத்தில் ஆண்டவர் சபைக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகள் இருக்கிறது. 7 சபைகளுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஏறக்குறைய 10 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு ஒரு சில சபைகளுக்கு 2 ஆசீர்வாதத்தை சொல்லுவார். ஒரு சில சபைக்கு 3 ஆசீர்வாதத்தை சொல்லுவார். ஏறக்குறைய 10 ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. இந்த 10 ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது கர்த்தர் வாக்கு பண்ணினது. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறாரு? ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் அன்கண்டிஷனல், அதாவது அதுக்கு எந்த விதமான கிடையாது, அதாவது அதற்கு எந்த விதமான திட்டங்களும் கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். உதாரணமாக ரட்சிப்பு. நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். அவர் இடத்துல போய் பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டாலே கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு? நமக்கு ரட்சித்துறார். ஆனால் அதுக்கான கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். அதுக்கான பாடுகளை அவர் சகிச்சிருக்கிறார். ஆனால் நமக்கு ரட்சிப்பை கட்டளை எடுக்கிறார். அதே மாதிரி தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். இதை நாம் கேட்கும்போது வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை நிரப்புகிறார். கேட்கும்போது என்ன செஞ்சுறாரு? அதை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி மறுபிறப்பு, மறுவாழ்வுன்னு சொல்கிற ஞானஸ்நானம், இதெல்லாம் கர்த்தர் எதுவும் நம்ம கேட்காமே கொடுக்குற ஆசீர்வாதம். நம்ம போய் ஒப்பு கொடுத்தா போதும், அவ்வளோதான். ஆனால் சிலதுக்கு கிரியை அவசியப்படுகிறது. சில காரியங்களுக்கு கிரியை அவசியப்படுகிறது. அது பண்ணாதான். அதனால இந்த வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் பெற்றாதான் இது கிடைக்கும். சில விஷயங்கள் இப்போ வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்க முடிய சாப்பாடு கேட்டாலும் கிடைக்காட்டியும் கொடுத்துருவாங்க. வீட்டில் சிலலாம் அம்மாலாம் என்ன செஞ்சுருவாங்க? காலையில் எழுந்து செஞ்சுருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், நீங்கள் ஒன்றுமே இல்லை, கிளம்பி போகும்போது சொல்லுவாங்க சாப்பிட்டு போடா அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்யலை, அது தானாய் தாய் செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஸ்கூலில் போய் நெக்ஸ்ட் கிளாஸ் போகணுன்னா எக்ஸாம் எழுதுனா தான் பாஸ் ஆக முடியும். டீச்சர் சொல்ல மாட்டாங்க, பரவாயில்லப்பா நீ போயிடு அடுத்த கிளாஸுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சிலதுக்கு எக்ஸாம் இருக்கும், சிலதுக்கு தானாக கிடைக்கும். ஆசீர்வாதம் அப்படி தான். கர்த்தர் நியமித்தவைகளில் சில நமக்கு தானாகவே கிடைக்கும். ஆனால் சிலதுக்கு கிரியை அவசியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு இருக்கிறது. அப்போ தான் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். ஆசீர்வாதங்கிறத விட பலன் அப்படின்னு சொல்லலாம். இது வெகுமதி அப்படின்னு சொல்லலாம். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க? ஜெயிக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு கப்பு தருவாங்க. அந்த மாதிரி இது ப்ரைஸ் இல்லையா? அந்த மாதிரி இது ஒன்று ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்றதுக்கு. அதில் ஒன்று என்னென்னா, நான் எப்படி என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தேனோ, ஜெயம் பெற்று உட்கார்ந்தது போல உங்களையும் நான் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது நாம் இங்கிருந்து பரலோகத்துக்கு போகும்போது நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். சபைக்கு கர்த்தர் கொடுக்கறதான வாக்குத்தத்தம். அப்போ இந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் தம்முடைய சபையை பார்த்து, நீ என்னோடு கூட உட்கார்ந்து கொள்வாய். இதில் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சிங்காசனம்ங்கிறது ஆதியிலிருந்து வந்துட்டு இருக்கோம். பைபிளில் நிறைய வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லும் போது ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிகிட்டே வருவாங்க. நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா, பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லும்போது, சிங்காசனத்தில் மட்டும் நான் உனக்கு பெரியவனாக இருப்பேன். அந்த சிங்காசனத்தை விட்டு கொடுக்க மாட்டார் பாருங்க. அவர் சொல்லுவார், எல்லாம் எகிப்தில் இருக்கிற எல்லாரும் உனக்கு என்ன செஞ்சிருவாங்க? கீழ்ப்படிஞ்சிருவாங்க. உன் பேச்சை கேட்காம கையை காலை கூட அசையக்கூடாது. ஆனால் சிங்காசனத்தில் மட்டும் நான் எப்படி இருப்பேன்? பெரியவனாக இருப்பேன் அப்படின்னு. அந்த சிங்காசனம்ங்கிறது டாப் மோஸ்ட். இப்போது பத்சேபால் சாலமோனை பார்க்க வருவாங்க. பார்க்க வரும்போது சாலமோன் ஒரு வார்த்தை சொல்வார், அவளுக்கு ஒரு அரியாசனம் போடுங்கள் என்பது சொல்வார். தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்க மாட்டார். அவங்களுக்கு என்ன பண்ணுவார்? தனியாக ஒரு சிங்காசனத்தை போட்டு கொடுப்பார். தன்னுடைய சிங்காசனம் என்பது தனக்குரியது தான். அதை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, அவரோடு நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு. இதை கொஞ்சம் நீங்க டெக்னிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இயேசு எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? பிதாவின் சிங்காசனத்தில். அந்த சிங்காசனத்தில் உங்களையும் உட்கார வச்சு கொள்வேன்னா, அப்போ நம்ம எதில் உட்கார போகிறோம்? பிதாவின் சிங்காசனத்தில்.
அந்த வசனத்தை கொஞ்சம் அப்படி டெக்னிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆனால் இயேசுவின் சிங்காசனம் தனியாக இருக்குது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிச்சிங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் 3 பேரும் ஒரு சிங்காசனத்தில் தான் இருப்பாங்க. வெளிப்படுத்தல் 22:1 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை. நதி என்பது பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்பது இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் என்பது பிதாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. 3 பேரும் ஒரே சிங்காசனத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்களேன். இந்த வசனம் அப்படி தான் இருக்குது. இந்த வசனத்தை படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ இயேசு நமக்கு என்ன வாக்கு பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் போய் அந்த சிங்காசனத்தில் என்ன செய்ய போகிறோம்? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதுதான் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் இருக்கு. இந்த பூமிக்குரிய சிங்காசனத்தில் எதில் வேணால் உட்காருங்க, ஒரு நாள் நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள். இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க, வெனிசுலா நாட்டு அதிபரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் அப்படி பண்ணது சரியாக தப்பாங்கிற பேச்சுக்கே வரல. அது தப்பு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவருக்கு அதோட சூழ்நிலை, அதை விட்டுருவோம் நம்ம அங்கே போல. ஆனால் அவருடைய சிங்காசனம் நிலை இல்லை என்பது தெரிஞ்சு போச்சு. என்னதான் நான் போய் ஒரு ஜனாதிபதியாக உட்காந்துருந்தாலும் என்னைக்கு என் சிங்காசனம் என்னை விட்டு போகும்னு எதிர்பார்க்க முடியாது. போயிடுச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி எத்தனையோ பேருக்கு நடந்திருக்குது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிங்காசனங்கள் போயிருக்கிறது. நான் தான் நிரந்தரமாக பதவியில் உட்காந்துருப்பேன்னு சொன்னவங்களாம் சடுதியாக செத்து போனவங்களா இருக்கிறாங்க. நைட்டு நான் நிரந்தரமாக இருப்பேன்னு சொன்னவங்க காலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 10 நாளில் செத்து போனவங்களா இருக்கிறாங்க. அப்போ எந்த சிங்காசனமும் இந்த உலகத்தில் எது கிடையாது? நிரந்தரமானது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவன், இதுதான் நமக்கு நிரந்தரமான சிங்காசனம். இதுக்கு தான் நீங்கள் பிரயாசப்படணும். உலகத்தார் இந்த சிங்காசனத்துக்கு ஆசைப்படுவாங்க. அது 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 30-40 வருஷம் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் போயிடும், அந்த சிங்காசனம் இருக்காது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த சிங்காசனம் இருக்காது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நான் என் பிதாவிடத்தில் ஜெயம் பெற்று உட்கார்ந்தது போல. அப்போ நாமளும் எதையோ செஞ்சா இந்த சிங்காசனம் கிடைக்கும். இப்போ ஆண்டவர் இதை யாரை பார்த்து சொல்றாருன்னா, சபையை பார்த்து சொல்றாரு. சபைக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். சபை என்பது கர்த்தருடைய பார்வையில் அவருடைய மனவாட்டியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பத்சேபாள் வரும்போது தன் தாயாய் இருந்தாலும் சாலமோன் இன்னொரு சிங்காசனத்தை தான் போட்டார், இன்னொரு அரியாசனத்தை தான் போடுறார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். இதற்கு ஒப்புமையான ஒரு காரியம் பைபிளில் இருக்கு. வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். இது எஸ்தர் ராஜகுமாரத்தி ஆனதுக்கான ஒரு விழா அல்லது ஒரு காரியத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பார்த்தீங்கன்னா விருந்து பண்ணினான் அப்படின்ற அடுத்த வசனத்தில் தன்னுடைய எல்லா பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடி எஸ்தரை கொண்டு போய் அப்படி உட்கார வைக்கிறார், தலையில் ஒரு கிரீடத்தை வைக்கிறார். இப்போ இதே காரியத்தை கிரீடத்தை வைக்கிறத பற்றியும் நீங்கள் சிவர்ணா சபைக்கு எழுதும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை மரணம் பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, உனக்கு என்ன செய்வேன்? ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். அப்போ ஒரு இடத்துல கிரீடம் தராரு, ஒரு இடத்துல சிங்காசனம் தராரு. இது சபைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல எஸ்தருக்கு கிரீடமும் தரப்படுகிறது, உட்கார வைக்கப்படுகிறார், ராஜஸ்திரியின் இடத்துல உட்கார வைக்கப்படுகிறார். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் அல்லது இந்த மகத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு எஸ்தர் செய்தது என்ன? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ எதையோ ஜெயிச்சாதான் இந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, யோசேப்பு எவ்வளோ காரியத்தை ஜெயிக்கிறார். தன் சகோதரனால் பகைக்கப்படுகிறார், எல்லாம் செய்யப்படுகிறது. ஆனால் வசனம் சொல்லுது, அவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தார். சில நேரத்தில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில். அப்போ நான் எப்படி நினச்சிக்கிட்டேன் ஆரம்பத்தில் இதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதா என்ன பண்ணுறாரு, தனியாக அவருக்கு ஒரு சீட் போட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு இந்த வெளிப்படுத்தல் 3 சொல்லும் பொழுது, என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தது போல. அப்படின்னா என்ன பண்ணிருக்காரு? ஒரே சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்கார வச்சிருந்திருக்கிறார். என்ன பண்றாரு? பக்கத்தில் உட்கார வச்சிருந்திருக்கிறார். இப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவன். அப்போ மனவாட்டியை கொண்டு போய், எஸ்தரை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறது, ராஜஸ்திரியின் இடத்துல உட்கார வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு தெளிவாக சொல்றாரு, என்னோடு கூட உட்கார வைத்துக் கொள்வேன். அப்போ என்னதான் யோசேப்பு சக்சஸ்ஃபுல்லா பல காரியங்கள் செய்தாலும் அடுத்த ஸ்தானத்தில் தான் உட்கார வைக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை அப்படியே அவரை கொண்டு போய் பிதாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சிச்சு. இப்போ நம்ம யாரை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு? எதையோ ஜெயிச்சா எனக்கு சிங்காசனம் கிடைக்கும். அப்போ இயேசு எதை ஜெயிச்சாருன்னு பார்க்கணும். இயேசு எதை ஜெயிச்சாருங்கிறதுக்கு எஸ்தர் வழியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது சில காரியங்களை இயேசு செய்த காரியங்களுக்கும் எஸ்தர் செய்த காரியங்களுக்கும் மனவாட்டிக்கும் 3த்தையும் கம்பேர் பண்ணி ஆண்டவர் பேசினார், உணர்த்தினார். ஸோ அப்போ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்க, 2ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை வாசி. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். 20வது வசனத்தையும் வாசி. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள்ல ஒரு இடத்துக்கு 2 இடம் இருக்கு. எஸ்தர் புஸ்தகத்திலேயே ஒரு தடவைக்கு 2 தடவை இருக்கு. எஸ்தர் தன் பூர்வ காலத்தை என்ன செய்யாம இருக்கிறார்? பூர்வ கோத்திரத்தை அறிவிக்காதிருந்தாள். இதை முதல்ல எஸ்தர் விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எஸ்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த தேசத்துக்கு புறஜாதி ஸ்திரீ. நான் சொல்றது புரியுதா? அகாஸ்வேரு சாம்ராஜ்யத்துக்கு அவங்க யாரு? புறஜாதி ஸ்திரீ. அவங்க வந்து தரியு அரசாண்ட அகாஸ்வேரு அந்த மேதிய பெர்ஷியர்கள்னு சொல்லுவாங்க. மேதிய வம்சத்தை சார்ந்தவங்க கிடையாது, பெர்ஷிய வம்சத்தை சார்ந்தவங்க கிடையாது, அவங்க யூத வம்சத்தை சார்ந்தவங்க. ஸோ அவங்க அவர்களை பொறுத்த வரைக்கும், ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரு? புறஜாதி ஸ்திரீ. அப்போ இந்த புறஜாதி ஸ்திரீயான எஸ்தரை குறித்து மொர்தெகாய் சொல்றாரு, நீ என்ன செய்யாத, உன்னுடைய பூர்வத்தை அறிவிக்காத, உன் தாய் தகப்பன் யாரு, நீ என்ன கோத்திரம் என்ன குலம், அதை நீங்க அறிவிக்காத அப்படின்னாங்க. இதுதான் எஸ்தர் மொர்தெகாயின் பேச்சை கேட்டு அவர் செய்தது என்னன்றா, தன்னுடைய பூர்வ கோத்திரத்தை அறிவிக்காதிருந்தாள் அப்படின்னு இருக்கு. இதுல என்னங்க இருக்கு, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்களும் நானும் இந்த குணாதிசயத்தை முதலில் ஜெயிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்ததல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? இது என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். நியாயப்பிரமாணம் இருந்துச்சு இல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தினால பூரணப்படுதல் உண்டாகல. எபிரேயர் 7:11 இருக்குது, அது உண்டாகல. அப்படி இருக்கும் பொழுது அந்த பூரணப்படுதல், ஆரோனின் முறைமை, பலி எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அதனால என்ன வரல? பூரணப்படுதல் வரல, பரலோகத்துக்கு போக வரல. ஏன்னு சொன்னா எபிரேயர்ல 11:39-40 வாசிக்கும் போது, அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்க என்ன வாக்கு பண்ணச்சோ அது கிடைக்கல அவங்களுக்கு அப்படின்னு இருக்கு. அதனால வேறொரு ஆசாரிய முறைமை கொண்டு வராராம், வேறொரு மெத்தட் பரலோகத்துக்கு போறதுக்கு. அந்த மெத்தட் என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க நானும் இருக்கிறோம்ல சர்ச் மெத்தட், இந்த மெத்தடுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை மெத்தட்னு அர்த்தம். இந்த மெத்தட்ல தான் நீங்க எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா 40வது வசனம் சொல்றது, எபிரேயர் 11:40, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்திருந்தார். ஸோ இந்த மெத்தட்ல தான் பரலோகத்துக்கே போக முடியும். அந்த மெத்தடுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. சரி, இதுக்கும் ஆசாரியத்துவம், அந்த கோத்திரத்தை அறிவிக்காம இருக்கிறதுக்கும் என்னங்க நீங்க காரியம், அதை ஏன் இங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்கள் வாசிங்க பாப்போம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமோனின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். தொடர்ந்து வாசிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். எப்படி? இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். அப்போ இந்த புதிய மெத்தட், ஆசாரிய முறைமைப்படி, இந்த நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச், இந்த மெத்தட்ல உங்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடிய முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வம்ச வரலாறு இல்லாத தன்மை. அது எப்படிங்க வம்ச வரலாறு இருக்காது? நான் இன்னார் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெருமை இருக்குதுல்ல. நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள், எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு, இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குது. நான் எந்த கோத்திரம், நான் எதுல பிறந்தேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ரத்தத்திலேயே ஊறிச்சிருப்பீங்க. சாம்பார் வடை ஊர்னா மாதிரி உங்க ரத்தத்தில் அது ஊறிச்சிருப்பீங்க. என்னன்னு கேட்டா, நான் இந்த ஜாதிக்காரரு அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று வச்சிருப்பீங்க இல்ல. வசனம் சொல்லுது, உன் பூர்வத்தை நீ மறந்தால் ஒழிய, உன் வம்சத்தை நீ தொலைத்தால் ஒழிய உன்னால் ராஜ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எஸ்தர் சௌந்தரியம் உள்ளவளா இருக்கலாம், கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கலாம், கொண்டு வந்து அரண்மனைக்கு கூட வந்தாச்சு. ஆனா மொர்தெகாய் சொல்றான், உன் வம்ச வரலாறு மட்டும் பேசாத, அதை விற்று, அது அல்ல. ஏன்? உன் வம்ச வரலாறு உன்னை ராஜகுமாரத்தியாய் மாத்தாது. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பூமிக்குரிய வம்சம். நாம் ஒரு தாய் தகப்பனுக்கு தான் பிறந்தோம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த தாய் தகப்பனுடையதான சுபாவம் உனக்குள்ளிருந்து போகணும். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான குணாதிசயம் உங்களுக்கு போகணும். பல நேரத்தில் நமக்கு ஒரு பெருமை இருக்குது, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்குது. என்ன பெருமை இருக்குது தெரியுமா? நான் எப்பவும் சொல்வேன், குழந்தை பிறந்த உடனே குடும்பத்தில் குண்டு வைக்க தொடங்கிடுவாங்க. இந்த குழந்தை பிறந்தவொடனே பார்க்க வராமல்ல, இந்த பார்க்க வரவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிடுவான். அந்த அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றிருக்கோம், அந்த அம்மா காது பட ஒரு சொல்லிட்டு போயிடுவான், அப்படியே உங்கள் மாமியார் மாறி இருக்குன்ட்டு போயிடுவான். அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான் போங்க, அதோட மயக்கம் வந்த மாதிரி கண்ணை முடிக்கும் அந்த அம்மா.
இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்று யார் மாதிரி இருக்குது? மாமியார் மாதிரி. ஆக்சுவலாக பிள்ளை பிறந்தவொடனே தெரியவே தெரியாது. அது பார்க்குறதுக்கு ஒரு முழுக்குன்னு இருக்கும், அவ்வளோதான். போக போக தான் முகத்துக்கு ஜாடை வரும், அது வரைக்கும் வரவே வராது. இவன் சொல்லிட்டு இப்படி போயிடுவானா, அடுத்த ஒருத்தன் வருவான். அவன் யார் வருவானா, அந்த அம்மா சைட்லேருந்து வருவான். அவன் சொல்லிட்டு போவான், பார்க்கறதுக்கு உங்கள் அம்மா மாதிரியே இருக்குடி, உங்கள் அம்மாவும் சின்ன வயசு. அவன் மாப்பிள்ளைக்கு டென்ஷன் ஆயிரும், என்னது மாமியார் மாதிரியா, ஐயோடா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இதில் நமக்கு கேட்கறதுக்கு ஒரு பெருமை இருக்கும் தெரியுமா? அப்படியே பிள்ளை உங்களை மாதிரியே இருக்குது, உங்களை மாதிரியே பேசுது, உங்களை மாதிரியே, நமக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லை? ஆக்சுவலாக கவனித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் கர்த்தர் நம்மை படைக்கும் பொழுது மனுஷனை, ஆதியாகமம் 1:26 வாசிங்க. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இது மனுஷன் ஆரம்பத்தில் பிறந்தது. ஆனால் பாவம் செஞ்ச பிறகு என்னாச்சு தெரியுமா? 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 1, 2, 3 வசனம். ஆதியாகமம். ஆதாம் தம் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 5ஆம் அதிகாரம் 5, 1, 2. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி மனுஷன் படைக்கப்பட்டான். பழம் சாப்பிட்ட பிறகு மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி மாறிட்டான். இப்ப திருப்பி கர்த்தர் உங்களை நீ எப்படி மாத்த விரும்புறாரு வாசிங்க. ரோமர் 8:29 வாசிங்க. ரோமர் 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். அப்ப பிறக்கும் போது தாய் தகப்பன் சாயல்ல பிறந்திருந்தாலும் நீங்களும் நானும் என்ன சாயலுக்கு மாறணும்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று இருக்கிறது. அந்த குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறதுன்னா என்ன? இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளை என்றுதான் அறிவிக்கப்பட்டார். ஆனா தச்சனின் மகன் அல்லவா, மரியாளின் மைந்தன் அல்லவா, இப்படிதான் சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த அடையாளம் போய் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, ரபின்னு சொன்னாங்க, ஊழியக்காரர்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு எப்பொழுது சிலுவைக்கு போய் மரித்து அந்த சிலுவை காட்சி இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். இப்ப பிறக்கும் போது மனுஷ சாயலாகவும் மனுஷ ரூபம், சிலுவையில அவர் தேவ சாயலாக தேவ ரூபம். அப்ப நீங்களும் நானும் பிறக்கும் பொழுது இந்த வம்ச வரலாறு, அப்பா மாதிரி அம்மா மாதிரி மனுஷ சாயல் மனுஷ ரூபம். ஆனா முடிக்கும் பொழுது தேவ சாயலாய் முடிக்க வேண்டும். அதுதான் உன் பூர்வத்தை மறைக்கிறது. நீங்க பைபிள்ல முழுக்க பாருங்க, எங்கெங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய திட்டத்துக்குள்ள மனுஷனை வச்சிருக்கிறாரோ அவங்களுடைய பூர்வீகம் உங்களுக்கு தெரியாது, அவங்க என்னங்க தெரியாது, அது தெரிஞ்சா மறைக்கப்பட்டிருக்கும். உதாரணமா இப்போ எஸ்தருக்கு அதை மறைக்க சொல்லிட்டாரு. ரூத்துக்கு அவங்களுடைய பூர்வீகமே தெரியாது, மோவாபிய ஸ்திரீ அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது. ராகாபுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க எல்லாம் பாருங்க மத்திய 1 வருவாங்க, இவங்க அத்தனை பேரும் ஒண்ணே வருவாங்க. இந்த எலியாவுக்கு பாருங்க இருக்காது, தேவ சாயல் தான், அவனுடைய ஊர் என்ன ஏது எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற முதலாவது சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ சாயலாவும் தேவ ரூபத்தின்படி மாறணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்க வம்ச வரலாறு போகணும். முதல்ல உங்களுக்குள்ள இருக்குது. அது எப்படிங்க போகும்? சர்டிபிகேட்ல இருக்கு, அதுல இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து கூட தான் சர்டிபிகேட்ல இருக்குது, மரியாளின் மைந்தன் எழுதியாச்சு, தச்சனின் மகன் அல்லவா அப்படின்னு எழுதியாச்சு, இவனுடைய சகோதரர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா எழுதியாச்சு. ஆனா எல்லாம் போச்சு. இன்னைக்கு நம்ம அவரை தச்சனின் மகன் சொல்றது இல்ல, மரியாளின் மைந்தன் சொல்றது இல்ல, தேவனுடைய குமாரன் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரிதான் உங்களுடைய என்னுடைய சாயல் மாறணும். அதை முதல்ல நீங்க வெறுக்கணும். அதனால தான் சொல்றா மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து, நீ சொல்லாத, முதல்ல உன் பூர்வத்தை பத்தி என்ன செய்யாத, நீ பேசாத, மத்தவன் பேசுறது ரெண்டாவது பார்த்துக்கலாம். முதல்ல உங்களுக்கே அந்த எண்ணம் வரணும். சிலருக்குலாம் அந்த ஊர் பெருமை ஒன்று இருக்கும், அப்படி சொல்லுவாங்க, திருநெல்வேலிக்காரன்டே அப்படிம்பாங்க, மதுரைக்காரன்டே அப்படிம்பாங்க. நீ எந்த காரணம் வேணா இருந்துக்கடே, நீ பரலோகக்காரன்டே, அது வரணும் மனசுல. நீ இந்த ஊரை தொலைக்கணும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தாரு. அவரை நீங்க என்ன சொல்வீங்க? நாசரேத்துல இருந்தா நசரேயன், கலிலேயால இருந்தா கலிலேயன் அப்படி சொல்வீங்களா இயேசுவை? இல்ல அவரை பார்த்து யூதன்னு சொல்வீங்களா? யூத குலத்துல வந்தாலும் அவர் யூதன்னு சொல்வீங்களா? இல்லை, அவர் பரலோகத்தின் தேவன். அந்த 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 அடையாளம் மாறணும். உங்களுக்கே அந்த அடையாளம், நமக்கே அந்த ஆசை இருக்குது. எந்த ஊர்க்காரன் ஒரு பெருமை இருக்குது, எந்த ஜாதிக்காரன் ஒரு பெருமை இருக்குது, இன்னும் கொஞ்சம் போனா அப்பா அம்மா பேருடைய பெருமை இருக்குது. இந்த பெருமை அல்லது இந்த அடையாளம் எப்போ தொலைஞ்சு தேவனுடைய சாயல் வருதோ, உங்களை என்னையும் பார்க்கும்போது சொல்லணும், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரன். உங்களுடைய மேல இருக்கிற எல்லா அடையாளமும் போகணும். உங்களை பார்க்கும் போது இவர் நம்மாளு அப்படின்னு தோணக்கூடாது, அவரை பார்க்கும்போது தேவ மனுஷன் தோணணும். தீர்க்கதரிசியா, எந்த ஊர் தீர்க்கதரிசி தோணக்கூடாது, தேவனுடைய தீர்க்கதரிசி.
எப்போ உனக்கு அந்த அடையாளம் இன்னும் இருக்குதோ அல்லது இருக்கிறதை நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்கள் இன்னும் ஜெயம் பெறவில்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஜெயம் பெற வேண்டிய முதலாவது சுபாவம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதான இந்த பிறப்பிலிருந்து வரக்கூடியதான அடையாளம். நாம பிறப்பால் தமிழர்கள், மாற்றுகிறதே கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுது யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை. நாம என்ன செய்யறோம்? இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. இந்த அடையாளம் மாறணும். இது மாறி நான் தேவனுடைய மனுஷனாய் மாறணும், தேவனுடைய பிள்ளையாய் மாறணும். முதல்ல அதை வெறுக்க வேண்டிய ஆள் யாருன்னா நம்ம. அந்த வெறுப்பு நமக்கு வரணும். அதாவது அந்த லாங்குவேஜை வெறுப்பது, அந்த ஜாதியை வெறுக்கிறது இல்லை. எனக்கு இந்த அடையாளத்தை மாற்றணும்னு தோணணும். எனக்கு தேவனுடைய அடையாளம் வரணும், தேவ சாயல் எனக்கு வரணும் அப்படின்னு தோணணும். உங்களுக்கே அது தோண மாட்டேங்குது. நீங்கள் அந்த அடையாளத்துக்குள்ளே போக விரும்பலை. அதை விரும்புனீங்கன்னா அதோட முதல் ஸ்டெப் என்னன்னா, இருக்கிற அடையாளத்தை தொலைக்க விரும்புவீங்க. இருக்கிற அடையாளத்தை தொலைச்சாதான் வரப்போகிற அடையாளத்து மேலே உங்களுக்கு பாசம் வரும். இந்த இருக்கிற அடையாளத்து மேலே நேசம் இருந்துச்சுன்னா வராது. இப்போ உதாரணமாக ஒரு சுகர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை சக்கரை சாப்பிட வேணாம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சக்கரை சாப்பிடக்கூடாது, நீங்கள் தான் முதல் முடிவு எடுக்கணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க கூட உட்காந்துக்கிட்டு, மனைவி சக்கரை போடாதீங்க, யாராவது கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்தா சாப்பிடாதீங்கப்பாங்க. எங்கேயாவது கொண்டு போய் உட்கார வச்சு விருந்து வச்சு கொஞ்சம் ஒரு கேசரியோ ஏதோ ஒன்று வச்சோடனே ஐயோ அவருக்கு வைக்காதீங்கப்பாங்க. ஆக்சுவலாக முதல்ல வைக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவர் தானே சொல்லணும். அவருக்கு அதில் என்ன இல்லை முதல்ல. இதில் நம்மால் கொஞ்சம் சில அறிவாளிலாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? கேசரியை சாப்பிட்டுட்டு டீயில் சுகர் போடாமல் குடிப்பாப்ல. அவர் சாப்பிட்ற ஸ்வீட்டை சாப்பிடுவார், அதுக்கப்புறம் சொல்லுவாப்ல இந்த டீயில் சக்கரை போடாமல் குடிச்சோம்னா சரியாக போயிருப்பாப்ல. இது என்ன மருந்துனே தெரியாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நைட்டு மாத்திரை 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்பா. ஆக்சுவலாக இவங்களால யாருன்னா இவங்களால எதை முடியல, அதை வெறுக்க முடியல, ஆசை உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வைக்கும் போதே நீங்கள் சொல்லிடுவீங்க எனக்கு அது வேண்டாங்கன்றவீங்க இல்லையா? அதுதான் இங்கே தேவை. இங்கே என்ன தேவை? முதல் நீங்கள் இந்த பூமிக்குரிய சாயலை தொலைக்கணும். இயேசு சொல்றார், நீங்களும் நானும் உலகத்தாராய் இல்லாதபடியினாலே. இந்த உலகத்தார் இல்லைங்கிற மைண்ட் உங்களுக்கு வரணும். அது வந்துருச்சுன்னா தான் உங்களால் தேவ சாயலை பற்றி யோசிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க தேவ சாயல் ஆகிறது எப்படி. அது ரெண்டாவது. முதலாவது, இந்த பூர்வத்தை அறிவிக்காதிருந்தால் நான் முதல்ல ஐடியா போயிடணும். யோசிச்சு பாருங்க, யூதர்கள் வந்த உடனே, இஸ்ரவேலர்கள் வந்த உடனே பேதுருக்கு தான் ஒரு இஸ்ரவேலன் ஒரு எண்ணம் வருது. போக்குவரத்தாக இருப்பது, அந்நியரோடு கூட போக்குவரத்தாக இருப்பது யூதனுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரால் என்ன பண்ண முடியல, அவங்களோட போய் புறஜாதியோட உட்கார முடியல. யூதன் கூட உட்காந்து நல்லா சாப்பிட்றாரு, புறஜாதியோட உட்காந்து சாப்பிட்றாரு. திடீர்னு யூதர்கள் வந்தோடனே ஏற்றிடுறாரு அங்கிருந்து. பவுல் சொல்றாரு இது ஒரு வகையான மாய்மாலன்ட்டார். ஆனால் பவுலால அந்த தான் இஸ்ரவேல பென்யமீன் கோத்திரத்தான் எது இருந்தாலும் ஆனால் அவனுக்குள்ள அது இல்லவே இல்லை. அவன் சொல்றான் யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, நான் அந்நியருக்கு அந்நியன், புறஜாதிக்கு புறஜாதியான, அடிமைக்கு அடிமைன், எல்லாருக்கும் எல்லாமானேன். அவ்வளோதான். அது உள்ளிருந்து வரணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, அவன் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருந்தான், நான் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருந்தேன். உள்ளுக்குள்ள எனக்கே அந்த தாட் வரணும். சில நேரத்தில் அந்த சுபாவம் இருக்க தான் செய்யும். நான் பென்யமீன் கோத்திரத்தான், அதை தொலைக்கணும், அந்த எண்ணம் போகணும். கர்த்தருக்கு முன்பாக நான் பரலோகவாசி. எனக்கு இங்கே இருக்கிற யார் மேலேயும் இந்த மொழிக்காரன் ஒரு பற்று, அந்த ஜாதிக்காரன் ஒரு பற்று, இந்த ஊருக்காரன் ஒரு பற்று எதுவும் இருக்காது. அப்போ யாரையும் நேசிக்கூடாதா? எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். அங்கே தான் இருக்கு விஷயமே. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். முடியுமா? சில நேரங்களில் நம்ம வெளிநாட்டு போயிடுவோம், வெளிநாட்டில் தங்கி வேலை பார்ப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். இந்த வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குறவங்க கிட்ட கண்டிப்பாக அந்தந்த ஊருக்காரங்களை பார்த்தா ஒரு பாசம் என்ன செய்யும் வரும். தமிழர்கள்னா தமிழர்கள், அவங்களாம் தமிழர்கள்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க, அப்புறம் அந்த ஊருக்காரங்களாம் ஒரு கேங்காக இருப்பாங்க. இது யூஷுவல். இது இந்த அளவுக்கு நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களே. இதில் நான் அங்கே போன போது, வெளிநாடுகளில் போன போது 2 ட்ராபேக் அல்லது 2 அதில் உள்ள குறைகளை நான் பிரச்சனையை பார்த்தேன். ஒன்று, நாம தமிழர்கள், நாம மலையாளி, நாம தெலுங்குன்ற தாட் வர ஆரம்பித்த உடனே இவங்களால் அங்கே இந்தியர்கள்னு சிந்திக்க யோசிக்க முடியல. என்ன பண்ண முடியல? இந்தியாவிலேருந்து வந்தவங்க யோசிக்க முடியல. ஒரு சர்ச்சில் நடக்கிற சம்பவம் தான். ஒரு சர்ச்சில் தெலுங்குக்காரங்க இருக்காங்க, மலையாளக்காரங்க இருக்காங்க, தமிழ்காரங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. அந்த சர்ச்சில் ஒரு தெலுங்கு பாட்டு, ஒரு தமிழ் பாட்டு, ஒரு மலையாள பாட்டு எல்லாம் கலந்தா பாடுறாங்க. செய்தி கொடுக்கும்போது டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்காங்க. கூடுமான வரைக்கும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது தமிழர்களுக்குன்னு ஒரு தனி சர்ச் வேணுங்க, தெலுங்குக்காரங்களுக்குன்னு ஒரு தனி சர்ச் வேணுங்க, மலையாளிகள். அப்போ இவ்வளோ நாள் எப்படி உட்காந்துருக்கிறான் உள்ளுக்குள்ள பார்க்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னால், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? நான் தமிழன், நான் மலையாளி, நான் கன்னடக்காரன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாட்டை உண்டாக்கி பிரிவினையை கொண்டாந்துருது. நான் இப்போ வெளிநாடுகள் அதை பார்க்குறேன். ரெண்டாவது பிரச்சனை அதில் என்ன இருக்குன்னா, இவங்களுக்குள்ள பிரிவினை இருக்கிறதுனால இவங்க போகிற ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்காரனுக்கு சுவிசேஷமே சொல்ல மாட்டாங்க. அங்கே இருக்கிறவனுக்கு பெரும்பாலும் சொல்கிறேன் சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் வெளிநாட்டுக்காரன், நான் இந்தியாக்காரன், இந்தியாக்காரங்களுக்கே சுவிசேஷம் சொல்லுவான், அப்புறம் வெறும் தமிழங்கிட்டே சுவிசேஷம் சொல்லுவான். இந்த எண்ணம் உனக்கு முதல்ல மாறிடணும். அந்த தாட்டு மாறிட்டாதா நான் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லுவேன். எல்லாரும் என் சபைகள் ஒன்றா இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் பரலோகம். எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுக்கு பரலோகம். வெறும் தமிழ் மட்டும் இருந்தால் அது தமிழ்நாடு சபை.
தமிழனும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆப்பிரிக்காரன் சைனாக்காரன் எல்லாரும் சேர்ந்து ஒரே சாயில உட்காந்துருப்பா பாருங்க. அதற்கு பேர் தான் பரலோகம். அங்கே யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, எல்லா தேவதூதர்களை போல ஒரே மாதிரி. இந்த தாட் உனக்கு முதல்ல இங்கேயே வரணும். உன் பூர்வீகம் தொலையணும், பூர்வ கோத்திரம் தொலையணும், உள்ளுக்குள்ள மாறணுங்கிற. சர்டிபிகேட்ல மாத்துறது முக்கியம் இல்லை, உள்ள மாறணும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடணும். எனக்கு எல்லாரும் சமம், அத்தனை பேரும் ஒரே சகோதரர்கள், ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரு அப்பத்தை நாம் புசிக்கிறோம், ஒரு தேவனை ஆராதிக்கிறோம், ஒரு தேவனை தேடி மேலே போக போகிறோம். அல்லேலூயா. இங்க யார் ஒருத்தர் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த பாகுபாடோடு கூட இருக்கிறீங்களோ நீங்கள் ராஜகுமாரத்தியாய் மாற முடியாது என்று அர்த்தம். நீங்கள் தேவனோட கூட சிங்காசனத்தில் உட்கார முடியாது. ரெண்டு ஜாதிக்காரன் ஒரு சர்ச்சுக்குள்ள உட்கார மாட்டீங்கன்னு சொன்னா எப்படி ரெண்டு பேரும் பரலோகத்தில் உட்காருவீங்க? அந்த பாகுபாடு இங்க இருக்குதுன்னு சொன்னா எப்படி உன்னால போய் பரலோகத்தில் உட்கார முடியும்? இல்லையா? அதுல வேற நம்மால பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு லா பேசுவார். என்ன லா பேசுவார்னா, நான் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எங்க சொந்தக்காரன் ஒத்துக்க மாட்டான். நீ பரலோகத்துக்கு போன கூட தான் ஒத்துக்க மாட்டான், அதனால போக மாட்டீங்களா? இப்போ சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க நீங்கள் அந்த பரலோகத்துக்கு போக வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு போக மாட்டீங்களா? இங்கே சொந்தக்காரன் எல்லாருமே யார் தெரியுமா? யார் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவனோ அவன் தான் நமக்கு சொந்தக்காரன். அவன் தான் நமக்கு சொந்தக்காரன். நான்லாம் வந்துட்டு எப்பவும் சொல்லுவேன், அண்ணன் தம்பி இல்லாமல் பிறந்தாள் ஒரு பிள்ளை, அவ்வளோதான். ஸோ ஆரம்பத்திலேயே நான் தனியாக எங்கள் அம்மா கூட வளர்ந்தவன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அல்லது எனக்கு சொந்தம் அல்ல அப்படின்றது நான் முதல்ல ரொம்ப க்ளோஸாக எங்கே பார்த்தேன்னா சபைக்குள்ளே தான் போய் தான் பார்த்தேன். சர்ச்சுக்குள்ளே நான் போகும்போது எங்கள் சர்ச்சுக்குள்ளே நீ யார், என்ன கொத்திரம், என்ன குளம், என்னமே கேட்கவே இல்லை. ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரான், அவ்வளோதான் தாட். அப்படி தான் என்னை ஏற்றுக்கொண்டாங்க. ஊழியத்தில் அப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் எனக்கு ஊழியம் சொல்லிக் கொடுத்தவங்க யார், அவங்களுடைய கோத்திரம் என்ன எனக்கு தெரியவே தெரியாது. அவங்களும் அதை என்கிட்ட கேட்டதும் இல்லை. அவங்க நம்ம நாசுக்காக விசாரிப்பான், நாசுக்காக கேட்பான், நீங்கள் நாகர்கோயிலோ அப்படின்பா கண்டுபிடிக்கிறதுக்கு, மதுரையோ உங்கள் பேச்சு காட்டுகிறதே அப்படின்பா. அது எதுக்கு அந்த கேள்வி கேட்பியா? மதுரையாக இருந்துட்டு போகிறேன் என்னப்ப, இல்லை அந்தமான் நிக்கோபார் இல்லைண்டா இருக்கட்டும், இப்போ என்னப்ப ஸ்ரீலங்காவில் தான் இருந்துட்டு போகிறேன் என்னப்ப, இப்போ என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு எங்கள் சர்ச்சில் தான் எங்களை அப்படி ஒரு கேள்வி கேட்டதே கிடையாது. யார் என்ன எந்த ஊர் எதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது. ஏன் எதுக்கு தெரியுமா? எப்போ நீ இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டியோ நீயும் நானும் சகோதரனாய் மாறிவிட்டோம், அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கு நீ பிள்ளை, வேலை முடிஞ்சு. பரலோக பிதாவுக்கு நாம் அத்தனை பேரும் சகோதரர்களாய் காணப்படுகிறோம். இதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிப்பான், பேச்சில் கண்டுபிடிப்பான், செய்கையில் கண்டுபிடிப்பான், காது அப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு. சைனாக்காரனுக்கு மூக்கு சப்பையாக இருக்கும், அதனால அவர் ஒத்துக்க மாட்டீங்களா பரலோகத்தில்? இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது சர்ச்சுக்குள்ள. நான் சொல்லுவேன், இவர்கள் தான் சபை வளராமல் போவதற்கு காரணம். நீங்க கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு யாருன்னு நினைக்கிறீங்க? வேற எவனுமே கிடையாது, கிறிஸ்தவம் மட்டும்தான். இல்லைங்க நம்மால பழிய தூக்கி அவங்க மேல போடுவான், அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அங்க பண்ணுங்க, எவனும் கிடையாது. சபையானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து உபத்திரவத்துக்கு நடுவில் தான் வளருகிறது. சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சபை அப்படிதான் வளருது. உபத்திரவம் சபைக்கு புதுசே கிடையாது. இதன் மேல மோதிரனும் சரி, இது எவன் மேல மோதினாலும் சரி, அவன் நொறுங்குவான், நசுங்கி போவான். சபை ஒரு நாளும் ஜெயிக்கப்பட மாட்டாது. சபை தான் ஜெயிக்கும். பாதாளத்தின் வாசல்கள் சபை என்ன செய்யாது? ஜெயிக்காது. ஆனா சபையை சிதற பண்ணிடும். யார் தெரியுமா? உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறவன். இங்க நீங்களும் நானும் ஒழுங்கா இருந்தா எவன் இந்த நாட்டில் உங்களை என்ன பண்ண முடியும்? நம்மளை காட்டி கொடுக்குறவன் யாரு? ஒரு ஆளுக்குள்ளே எத்தனை பாகுபாடு. இவன் போய் அங்க சேர்ந்துக்கிறான், அவன் போய் இங்க சேர்ந்துக்கிறான். நீங்களும் நானும் இன்னைக்கு கவர்மெண்ட் எலெக்ஷன் வரும்போது இப்போ நம்ம ஆட்களே பாதி பேர் பார்த்தீங்கன்னா இவங்க வரணும் ஜோம் பண்ணுவான், கொஞ்சம் பேர் வந்து அவங்க வரணும் ஜோம் பண்ணுவான், கொஞ்சம் பேர் அவங்க கூட போய் மேடையில் ஜோம் பண்ணுவான், கொஞ்சம் பேர் இவங்க கூட மேடையில் ஜோம் பண்ணுவான். இப்போ என்னால என்ன கேட்குறாங்க, இதில் என்னங்க தப்பு? நாம அந்த நல்ல ஆட்சி வரணும் ஜோம் பண்ணக்கூடாதா? டே, நீங்க பரலோகத்தின் ஆட்சி வரணும் ஜோம் பண்ண வேண்டிய ஆளு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதையே மறந்துட்டிய. மறந்துட்டு யாராட்சி வரணும் ஜோம் பண்றிய? யாராட்சி வரணுங்கிறத தேவன் பார்த்துப்பாரு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். அவருக்கு தெரியும் யார் நல்லவர்கள், யாரை கொண்டு வரணும், யாரை வச்சா நமக்கு நல்லதுன்றது அவருக்கு தெரியாதா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது எதுக்கு தெரியுமா? அந்த ஆட்சி வரணும், பரலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக இயேசு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு சபைக்குள்ளே இவ்வளவு பாகுபாடு. அப்படி இருக்கும்போது எங்க சபை ஜெயம் கொள்கிற சபையா மாறும்? அதனாலதான் சபையை எல்லாரும் ஜெயம் கொள்றான். ஒண்ணுமில்லாத மைனாரிட்டியா இருக்கிற அப்படின்னு நம்மள சொல்றான். நம்மளை விட மைனாரிட்டியா இருக்கிறவன் தான் நம்மளை மிரட்டுறான். நம்மளோட மெஜாரிட்டி நம்மளை மிரட்டுது கிடையவே கிடையாது. நம்மளோட மைனாரிட்டி நம்மளை மிரட்டுது. ஏன் மைனாரிட்டி மிரட்டு தெரியுமா? நீ மைனாரிட்டியை விட மோசமா இருக்க. நீ மட்டும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனா இருந்தால் இந்த பூமியில் இருக்கிற ஒருத்தர் கூட உனக்கு ஏத்து நிற்க முடியாது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள அவ்வளவு பாகுபாடு, அவ்வளவு பிரிவினை, அவ்வளவு எண்ணங்கள். உட்கார்ந்துருக்கு ஒன்னா தான், ஆனா உள்ள உட்கார்ந்துருக்கும் போதே இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் சிந்தனை. இது மாறாத வரைக்கும் சபை ஜெயம் பெறுகிற சபையாய் மாறாது. முதல்ல நம்ம இங்க மாறணும், நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். நீங்களும் நானும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள். இங்க ஊழியக்காரங்கிட்டே பாகுபாடு இருக்குது, ஊழியக்காரங்கிட்டையும் இருக்கு.
அவங்களுக்கு அந்தந்த ஆளுங்களா இருந்தால் அவங்க மேலே பாசம் பொத்துக்கிட்டு கொட்டும். அதே அவங்களுடைய கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு தனி பாசம். கவனிச்சுக்கோங்க, நீங்கள் எவனை சிறுமைப்பட்டவன் என்று நினைக்கிறீங்களோ அவனைத்தான் கர்த்தர் தன்னுடைய சொந்தமாக பார்க்கிறார். எவனை நீங்கள் ஒதுக்குறீங்களோ அவனை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார். எவனை நீங்கள் மறக்கிறீங்களோ அவனை கர்த்தர் நினைக்கிறார். எவனை நசுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். பைபிள் முழுக்க இதுதான் ஃபார்முலா. நீங்கள் எவனை குழியில் போடுறீங்களோ அவனுக்கு முன்னாடி உங்களுக்கு குனிய வச்சிருவார். எவனை மறந்துடுவீங்களோ அவனை தான் ராஜாவாக்குவார். எவனை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவனைத்தான் சகலருக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துவார். நீங்கள் எப்பவுமே யாரையுமே சப்ரஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அத்தனை பேரையும் நேசிக்க வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்து கோத்திரம் பார்த்திருந்தா, இயேசு கிறிஸ்து குலம் பார்த்திருந்தா, இயேசு கிறிஸ்து நாடு பார்த்திருந்தா நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருப்போமா? யோசிச்சு பாருங்க. நம்மளையே எடுத்துக்கோங்க. 200 வருஷம் முன்னாடி நம்மளை மதிச்சவன் எவன்? 200 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரிகள் வராட்டி உங்களை எண்ணி எவன் மதிப்பான்? இன்னைக்கு நீங்க பாகுபாடு பார்க்குறீங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரி இல்லாட்டி உங்களுக்கு எனக்கு எந்த மரியாதையும் கிடையாதுங்க. ஆனால் அவங்க வந்தது அவங்க பாகுபாடு பார்க்காம நம்மளை எல்லாரையும் ஒன்று நேசித்து சகோதரனா பாவிச்சா நீங்கள் உட்காந்துக்கிட்டு பாகுபாடு பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பு தான் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஆலோசனை அல்ல, காஷன். இந்த எச்சரிப்புக்கு கேட்டு மனம் திரும்பி நாம் அத்தனை பேருக்குள்ள ஒரு சபை, அவ்வளோதான், வேலை முடிச்சு. இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் ஒரே சபை. உபதேசத்தில் வேறுபட்டவர்களை தான் நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் கூட மனம் திரும்பணும், ஜெபம் பண்ணணும். மற்றபடி ஒரே உபதேசத்துக்குள்ள இருக்கிற எத்தனை சபையாக இருந்தாலும் நாம் சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கஷ்டமாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு, கொஞ்சம் கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாம் சரி தாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பொண்ணுக்கு கல்யாணம்னு வரும்போது, பையனுக்கு கல்யாணம்னு வரும்போது அதில் தானே பார்க்க வேண்டி இருக்கு. ஏன் எஸ்தரே புறஜாதி ராஜா தானே, புறஜாதி தானே இருக்குது. இயேசு கிறிஸ்துவே புறஜாதியில் தானே மனவாட்டி சபை எடுக்கிறாருன்னு இருக்குது. அவன் சொல்கிறான் போய் நிறைய பேர் இதில் ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுருக்கிறான். ஆபிரகாம் சொல்கிறாராம், நீ போய் என்னுடைய இனத்தாரிடத்தில், என்னுடைய ஜாதியினிடத்தில் போய் நீ பெண்ணை கொண்டான்னு ஊழியக்காரங்கிட்ட சொன்னாராமா. ஆபிரகாம் சொன்னதை எப்படி மட்டமாக புரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள். இந்த மட்டம் எவ்வளோ மட்டமாக புரிஞ்சிருக்கான் பாருங்கள். ஆபிரகாம் கானானில் இருக்கிறார். அவர் அனுப்பி சிரியா தேசத்துக்கு அனுப்புனதுக்கு காரணம், ஈசாக்குடையதான மனைவி ரெபேக்கா அங்கே தான் இருக்கிறான்னு ஈசாக்கு மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டார். மலையிலேருந்து கீழே வரும்போதே ஒருத்தன் ஓடி வந்து சொன்னால் ரெபேக்கா பிறந்திருக்கிறான்னு. அந்த பெண்ணை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறார் அவர். அதை தான் சொல்கிறார், அந்த ஜாதியை சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் அவனா அவங்களுக்குள்ள ஜாதியாக கிடையாது. முதல்ல இன்றைக்கி ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு சபைக்குள்ள இந்த மாதிரி பாகுபாடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு சபை வளர்ச்சிக்கு தடை இவங்கெல்லாம். இவனும் வளரமாட்டான், வளரவும் விடமாட்டான். உங்கள் சபையில் அப்படிலாம் இருக்காது, நீங்களாம் தங்கம் நல்லவங்க, நான் உங்களை பற்றி அப்படி பேசவே இல்லை. பொதுவாக அது ஆன்லைனில் பொதுன்றாங்களே அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் யாருமே அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஆமேன். என்ன ஆமேனே காணோம். நாங்கள் இனிமேட்டு அந்த மாதிரி பார்க்க மாட்டோன்றவங்க அல்லையே சொல்லுங்க. அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கியா? பார்க்காமல் இருந்தால் நல்லது, ஒரு வேலையில் பார்த்துருந்தால் இனிமேல் பார்க்காமல் இருந்தால் நல்லது. வர்ற காலம் நெருங்கிருச்சு. நீங்கள் க்ரைட்டீரியா வச்சிங்க, அவரும் அதே க்ரைட்டீரியா வைப்பார். அவனவன் அளக்கிற அளவின்படி தான் அவனுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். நாம் ஒரு ரத்தத்தால் நீங்கள் உலக பிரகாரமாக கூட எடுத்துக்கோங்க, உலக பிரகாரமாக எடுத்துக்கோங்க. ஒரு ஆதாம் ஏவாளில் இருந்தானே இவ்வளவும் வந்துச்சு, ஆமாவா இல்லையா? அப்போ எப்படி இத்தனை வரும்? ஒரு தாய் தகப்பன் தானே. அப்போ எல்லாருக்குள்ள ஒன்று தானே வந்திருக்கணும். இல்லை ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சு போச்சுன்னே வச்சுக்கோங்க. நோவாலேருந்து 3 பசங்க தானே. அப்போ 3 பசங்களுக்குள்ள தானே இவ்வளோ வந்திருக்கணும். அப்போ எப்படி நீங்கள் பாகுபாடு பார்க்குறீங்க? இதில் தயவு செய்து உங்கள் குலம், கோத்திரம், அடையாளம் எல்லாவற்றையும் தொலைக்காமல் நீங்கள் ஜெயம் பெறவே முடியாது. ஜெயம் பெறாதவன் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. ஒருத்தர தப்பு இருக்குதா, அது தப்பாக மட்டும் பாருங்க. இந்த ஜாதிக்காரன் தப்புன்னு பார்க்காதீங்க. இங்கே இருக்கு இந்த நாடும் இந்த மாநிலமும் இந்த ஊரும், நான் சொல்றது உங்கள் ஊர் இல்லை, இந்தியாவை சொல்கிறேன். இது இப்படி பேசி பேசிய நாசமாக போன நாடாய் போச்சு. ஒருத்தன் தப்பு பண்ணனா தப்பா பாருங்க. இந்த மதக்காரன் தப்பு பண்ணுறான், இந்த ஜாதிக்காரன் தப்பு பண்ணுறான். ஏன் அந்த தப்பா மற்ற ஜாதிக்காரன் பண்ண மாட்டானா? மற்ற நாட்டுக்காரன் பண்ண மாட்டானா? மற்ற மதக்காரன் பண்ண மாட்டானா? தோண வேணாமா? அதெல்லாம் யார் சொல்லுவாங்க? அந்த மண்டையில் மசாலா இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் நிறைய மசாலா இருக்குது. அதனால் ஒரு பாவம் செய்தால் அவனை பாவியாக பாருங்க. இந்த தேசத்து பாவின்னு பார்க்காதீங்க, இந்த மதத்தின் பாவின்னு பார்க்காதீங்க. அது தவறான நோக்கம், தவறான பார்வை. நீங்களும் நானும் எப்போ இயேசுவிடத்தால் கழுவப்பட்டுட்டோமோ அத்தனை பேரும் ஒரே பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய பூர்வம், குலம், கோத்திரம், பூமியில் உள்ளது எல்லா அடையாளமும் தொலைந்து நீங்களும் நானும் தேவ சாயலாய் மாற வேண்டி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது எஸ்தர் பண்ண ரெண்டாவது விஷயம் என்ன? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி
இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் இடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது. நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? ராஜாவிடத்தில் ராஜகுமாரத்தி ஆகிறதுக்கு நீ போகணும்னா கிட்டத்தட்ட 12 மாதம், 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் என்ன பண்ணப்படணும்? சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏறக்குறைய 12 மாதம் அப்படி தான் இருக்காங்க. 12 மாதமும் சுத்திகரிக்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரவுண்ட் த இயர் சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கணும். ரவுண்ட் த இயர் என்ன பண்ணணும்? சுத்திகரிப்புன்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். சபைக்குள்ளே வந்துட்டோம், சபைக்குள்ளே வந்தவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. சபையை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சபைக்கு வருகிறவன் எவனோன்னு சொல்லலை, சபைக்குள்ளே வந்தவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ சபைக்குள்ளே ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்தவன் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவான்னு ஒரு இடத்துல கூட பைபிள் இல்லை. இன்றைக்கி எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு சபையில் மெம்பராக இருந்துட்டோம்னா, இல்லை ஒரு தசமா காணிக்க கொடுத்துட்டோம்னா, அல்லது நாம் வந்துட்டு ஏதோ ஒரு ஊழியத்துக்கு, மிஷினரி ஊழியத்துக்கோ அல்லது எதுக்கோ ஒன்றுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அது கிரியினால நீங்கள் பரலோகத்துக்கு போவதுக்கு அடையாளம். அப்படி போக முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு தான தர்மம் பண்ணுறதுனால பரலோகத்துக்கு போயிடலான்னா இதை தான் புறஜாதியாரம் பண்ணுறாங்க. அன்னதானம் பண்ணால் பரலோகத்துக்கு போயிடுமா? முடியாது. ஏழைகளுக்கு உதவி செய்தால் பரலோகத்துக்கு போகலாமா? போனால் பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் போகிறதுக்கு அதல்ல, வேற ஒன்று தேவை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இந்த மாதிரிலாம் கிரியை செஞ்சுட்டா கொடுத்துட்டா நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். கவனிங்க, பரலோகத்துக்கு போவதற்கு முதலாவதாக கர்த்தர் எதிர்பார்க்கறது, ரெண்டாவது எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சுத்திகரிப்பு. உள்ளுக்குள்ள ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ராணி மாறணும். என்ன செய்யணும்? ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ராணி மாறணும். அப்பத்தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராஜா உங்களை தன்னோடு கூட உட்கார வச்சுக்கொள்வார். நான் சொல்லுங்க, புரியுதா? சில நேரத்தில் நீங்கள் இப்போ போகிறீங்களான்னு தெரியாது. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் போகும்போது நம்ம நார்மலாக நின்றுட்டு தான் போவோம். திடீர்னு ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் நின்று இந்த மேலே இருக்கிற கம்பியை கையை பிடிச்சி இப்படி பிடிப்பாங்க. நம்மளால் பக்கத்தில் நிற்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? நார்மலாக நின்றுட்டு தான் இருப்பாங்க, நம்மளும் நின்றுட்டு தான் இருப்போம். திடீர்னு கையை தூக்கி கம்பியை பிடிக்கும் பாருங்க, கிடு நம்பி நம்ம என்ன பண்ணிடுவோம்? 2 அடி தள்ளி முன்னாடி போயிடுவோம். ஏன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம கூட நிற்கணும், கூட உட்காரணும்னா நமக்கு பிடிச்ச வாசனை இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? உட்கார முடியும். அப்போ நம்ம ராஜா சுத்திகரிப்பின் உச்சம். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படிங்கிறார். அப்போ அந்த பரிசுத்தமாய் நான் மாறினாதான் அவர் கூட சிங்காசனம் என்ன செய்ய முடியும்? அப்போ அதுக்கு எனக்கு என்ன தேவை? 12 மாதமும் சுத்திகரிப்பு தேவை. ஏன் 12 மாதமும் சுத்திகரிப்பு தேவைன்னு கேட்டிங்கன்னா, நினையாத நாளிகையிலே நம்முடைய ராஜா வருவார். எதிர்பார்க்காத காலத்தில் வருவார். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த இடத்துல எஸ்தர் சொல்லுவாங்க, ராஜா எப்போ கூப்பிடுறாரோ அப்போதான் போக முடியும். இப்படி பாருங்க, 13வது வசனத்தில் வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரமனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். ஒரு நிமிஷம். 4ஆம் அதிகாரம் இருங்க, நான் இன்னும் சொல்லலை, இருங்க ஒரு நிமிஷம். 16வது வசனம் வாசிங்க. 4:16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ண. இல்லம்மா, மன்னிக்கணும், நான் சொன்னது 11வது வசனம் வாசிங்க. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. அதுல கடைசியா நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா எப்போ கூப்பிடுவாரோ அப்போ தான் என்ன செய்யணும்? போகணும். ஆனால் ராஜா எப்போ கூப்பிடுவாரோ கூப்பிட்ட உடனே அவள் போயிடணும். அங்கே அது ராஜா கூப்பிட்ட பிறகு, இருங்க நான் போய் புடவை கட்டிட்டு வரேன், இருங்க நான் அலங்காரம் பண்ணிட்டு வரேன், இருங்க ராஜாவுக்கு பிடிச்ச சென்ட் போட்டு வரேன்னா கதை முடிச்சிட்டோம். இப்போ வஸ்தியை கூப்பிட்றாரு, கூப்பிட்ட உடனே வஸ்தி என்ன பண்ணியிருக்கணும்? வந்திருக்கணும். வஸ்தி வரல. உடனே ராஜா என்ன பண்ணிட்டாரு? ஆல்டர்னேட்டாக அடுத்த ஆளை பார்த்துட்டாரு. அதே மாதிரி தான் உங்களை என்னையும் பரலோகம் எப்போ வேணாலும் கூப்பிடுவோம். இங்கேருந்து ஒரு இமைப்பொழுது, ஒரு நிமிஷத்தில் நாம் மறுமகி போயிடுவோம். எப்போ நடக்கும் தெரியாது. வசனம் அப்படி தான் சொல்லுது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அப்போ நினையாத நாளிகையில் வருவார்னா, ராஜகுமாரத்தியை கூப்பிடுவார்னா, அப்போ ராஜகுமாரத்தி எப்பவும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். 12 மாதமும் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கிறோமா? நாமெல்லாம் எப்போ ஆயத்தமாகவும்? கம்யூனியன் எப்போ? சர்ச்சில் கம்யூனியன் எப்போ? முதல் ஞாயிற்றுக்கிழமையா?
3வது ஞாயிற்றுக்கிழமையா? அப்போ 3வது சனிக்கிழமை வரைக்கும் அப்படி தான் இருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க, அப்படி தானே இருக்குதா இல்லையா? அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க சில சர்ச்சில். சுத்திகரிப்பு கூட்டம் அது என்னன்னு கேட்டால், நாளைக்கு கம்யூனியன், இன்றைக்கி சுத்திகரிப்பு. இன்றைக்கி உட்காந்து பாவியாக என்மேல் கிருபை ஆயிரம்னு வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிறது, டம்முன்னு அடித்து ஆண்டவரேன்னு அன்றைக்கி பரிசுத்தமாகி மறுநாள் காலையில் என்ன எடுத்துருவோம்? கம்யூனியன். அதுக்கப்புறம் அடுத்த 29 நாள் அப்போ கம்யூனியன் போது வரக்கூடிய பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க கம்யூனியன் அன்றைக்கி தான் பரிசுத்தமாக இருப்பாங்க, அது கூட முழுசாக இருக்க மாட்டாங்க, அந்த கம்யூனியன் எடுக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க. திருப்பி வீட்டுக்கு போகும்போதே சண்டை வந்துடும். சபையிலே ஒரு ஆள் இருக்கும், அதனால நம்ம சபையில் என்ன பண்ணி வச்சாங்க முந்திலன்னா, 4 பக்கமும் திரும்பி உங்களுக்கு சமாதானம்னு சொல்ல சொன்னாங்க. கம்யூனியன் எடுக்கிறது முன்னாடி என்ன பண்ணணும்? சமாதானம். இந்த பக்கம் திரும்பினா நமக்கு பிடிக்காத ஆள் அன்றைக்கி பார்த்து தெரியாமல் வந்து உட்காந்துருச்சு. அந்த சமாதானம் சொல்கிறது நல்லாயிருக்கும். சமாதானம் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? சமாதானம். வீட்டில் போகும்போது சொல்லிட்டு போவாங்க, அவள் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டா, இன்னைக்கு கம்யூனியன் எடுத்த மாதிரியே இல்லை. இவங்க எப்படி ராஜா கூட போய் உட்காருது? எப்படி உட்காருவீங்க? ஒரு சுத்திகரிப்புங்கிறது கம்யூனியன் அன்னைக்கு மட்டும் வருவது அல்ல, ஒவ்வொரு நாளும் இருக்கணும், ஒவ்வொரு நாளும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்தால் தான் காணப்படாமல் போக முடியும். சஞ்சரித்தல் என்னன்னா, இங்கிலீஷில் அதுக்கு அழகான ஒரு வேர்டு இருக்கு, வாக் வித் த காட். அப்படியே ஆண்டவரோட போயிட்டே இருக்கணும். அப்படியே போக 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 நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அப்படியே காணப்படாமல் போயிடுவீங்க. அப்போ வருஷம் முழுக்க ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ள காணப்படணும். இல்லை இன்னைக்கு 29 நாள் என்ன வேணாலும் செய்யலாம். இன்னும் ஒரு சில சபைகள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கம்யூனியன். இவங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் பார்த்துங்க, 364 நாளும் எப்படி வேணா இருக்கும். அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் கடைசி ஒரு வாரம் சுத்திகரிப்பு வச்சிருப்பாங்க. உபவாச ஜபம் 3 நாள் வச்சிருப்பாங்க. நல்லா உபவாசம் போட்டு சுத்திகரிப்பாகி அந்த கம்யூனியன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேலை முடிச்சு. இந்த பாட்லி பரிசுத்தத்தையோ அல்லது பாட்லி சுத்திகரிப்பையோ பைபிள் விரும்பவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, முழுக்க சுத்திகரிப்பு 24 மணி நேரம் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அது ஒரு சில ஒருத்தன் கேள்வி கேட்பான், அது எப்படி 24 மணி நேரம் இருக்க முடியும்? தூங்க வேணாமா? சங்கீதக்காரன் சொல்றான், நான் தூங்கினாலும் என் ஆத்மா விழித்திருக்கிறது, என் படுக்கையிலும் அவரை நினைக்கிறேன். நான் தூங்குவேன், என் ஆத்மா விழிச்சிருக்கும். கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அந்த சுத்திகரிப்பு. அப்போ இந்த வெள்ளை போடத்தில் சுத்திகரிக்கும் போது எப்படி சுத்திகரிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. மேன்மையான கந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதி ஆகிய 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது. இந்த தைலத்தை தான் இப்படிதான் செய்யணுமா. இதுல உள்ள விஷயம் அத்தனையும் எஸ்தர் கிட்ட இருக்கும். நீங்க வாசிச்சீங்கன்னா இங்க என்னென்னலாம் பாத்தீங்களோ அதுல பாதி எங்க இருக்கும்? எஸ்தர் கிட்ட இருக்கும். இதை எப்படி ஊத்தணுமா? ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலமானது அப்படின்னு இருக்கு. அப்ப தலையிலிருந்து ஊத்தப்படணும், அவன் தாடி மயிர் வழியாய் வழிகிறது அப்படின்னு இருக்கு. அப்படியே தலையிலிருந்து கால் வரைக்கும் சுத்திகரிப்பு. அதைத்தான் எஸ்தர்கிட்ட சொல்றாங்க, வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் முழுவதுமாக சுத்திகரிக்கப்படணும். இங்க என்ன இருக்குது? நம்மகிட்ட சுத்திகரிப்பு இருக்குது. எங்க இருக்குது? சர்ச்சுக்குள்ள இருக்க சுத்திகரிப்பு. சபையில் இருக்கும்போது எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். சபைக்குள்ள இருக்கும்போது நம்ம எல்லாம் யாரு? பரிசுத்தவான்கள் தான். ஆனா வீட்டுக்கு போகும்போது, வீட்டில் இருக்கும்போது எப்படி பரிசுத்தம் இருக்குது? இங்க இருக்கும்போது வரக்கூடிய பாஷையெல்லாம் சுத்தமான பாஷை. இதே நேரத்தில் வேலைக்கு போயிட்டோம், அங்க வரும்போது பாஷை என்ன பாஷை? அசுத்தமான பாஷை. கேட்டா சொல்லுவாங்க, அப்படி இருந்தா தாங்க அங்க வேலை பார்க்க முடியும். அப்படி அவங்கள 2 வார்த்தை திட்டினா தான் அங்க இருக்கிறவங்கள வேலை பார்ப்பாங்க. இது என்ன பரிசுத்தம்னு தெரியல. இங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் காலை மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க சர்ச்சுக்குள்ள காலை மிதிச்சிட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயோ சாரிங்க, பரவாயில்ல, பிரைஸ் எல்லாம் சோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு. இதுவே பஸ்ஸில் போகும்போது ஒருத்தர் காலை மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? சோத்திரம் சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம் அப்படியே சொல்ல போகிறோம். எருமாடு மாதிரி மிதிக்கிற, கேட்குறமா இல்லையா? ஆமாம் தானே? நடக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் இங்கே ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள், சபைக்கு வெளியே ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள். நீங்கள் சபைக்குள்ளே யாருக்காக பரிசுத்தமாக வாழ்றீங்க? யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? யாருக்காக உங்களை பரிசுத்தமான காட்டுறீங்க? சக விசுவாசிகளுக்கா இல்லை இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கா? கண்டிப்பாக வீட்டில் அப்படி இல்லை. நீங்கள் யாருன்னு வீட்டில் இருக்க தெரியும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதான் ஒருத்தர்கிட்ட கேட்டாராம், ஒரு ஊழியக்காரர் வந்து வீட்டில், பிரதர் உங்கள் மனைவி கிட்ட கேட்டாராம், உங்கள் கணவர் பரலோகத்துக்கு வருவார் இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்களா, யார் இவரா? வேற ஒன்றுமே சொல்லலையா.
அவ்வளோதான், ஒரே கொஸ்டின், யார் இவரா? ஏன்னா நம்ம யாருங்கிறது வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே நம்ம பயங்கரமான வேஷம் போடுற ஆள், சபைக்குள்ளே உட்காந்துட்டு மொத்த வேஷமும் நம்ம போட்டு முடிச்சிருவோம். ஆனால் வீட்டுக்கு போனால் தான் தெரியும், வேலை ஸ்தலத்துக்கு போனால் தான் தெரியும், அங்கே தான் அதை பற்றி நமக்கு தெரியும். சில நேரங்களிலே பரிசுத்தம் பார்ட்டாக இருக்குது, சர்ச்சுக்குள்ளே பார்ட்டாக இருக்குது, ஊழியத்தில் இருக்குது. ஊழியத்துக்கு வரும்போது பயங்கர பவ்யம். சில நேரங்களில் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கும்ல, இது வீட்டில் ஒரு வேலையும் செய்யாது, பார்த்துருக்கீங்களா? ஒரு வேலையும் செய்யாது. நம்ம அப்படி எடுத்து வையினாலும் வைக்காது. அப்படியே காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போச்சுன்னா அந்த போத்திருக்கிற பெட்ஷீட் அப்படியே கல்யாணத்துக்கு வைக்கிற மாதிரி பின்னாடியே வரும், மடிச்சு கூட வைக்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த அம்மா திட்டம், ஏதாவது கொஞ்சம் 2 பாத்திரம் விளக்கணும் அப்படின்ட்டு போயிடும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு அந்த அம்மா, அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டு இருக்கும்ல, அவங்க அம்மா வருவாங்க. அவங்கள எங்கேயாவது நம்ம மீட் பண்ணுவோம். அப்போ அந்த அம்மா நமக்கு ஒரு சாட்சி சொல்லுவாங்க, பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த அம்மாவுக்கு வயிறெல்லாம் எரியும். யார் இதுவா? ரொம்ப நல்ல பிள்ளையை கொடுத்துருக்காரு. உடனே இந்த அம்மா ஆச்சரியமாக பார்க்கும், ஏன் அப்படி சொல்கிறீங்க? போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, எல்லா வேலையும் பார்த்துச்சு. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அடிப்பாவி, ஒரு தட்டு எடுத்து இங்கே போட மாட்டேங்கிற. அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணியிருக்குது? எல்லா வேலையும் பார்த்துருக்கு. அந்த மாதிரி சில நேரத்தில் சர்ச்சில் சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மனைவியை நிற்க வச்சுக்கிட்டே வீட்டுக்காரை பற்றி சொல்லுவாங்க, பிரதர் மாதிரி ஒரு சாஃப்டாக ஆளை பார்க்க முடியாது. அந்த அம்மா அப்படியே ஒரு பார்க்கும், யார் நீ? சாஃப்ட்டு. நீ எத்தனை ரிமோட்டை உடச்சிருக்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் வீட்டில். இல்லை, சர்ச்சுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கு, வேலை ஸ்தலத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், சபைக்குள்ள நீங்கள் உச்ச நிலையில் ஆராதிக்கும் போது கர்த்தர் வந்துட்டா தப்பிச்சிட்டீங்க, போயிருவீங்க. ஆனால் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு போது கர்த்தர் வந்தால் கஷ்டம். ஆமாம், நிச்சயம்தான். சில ஆட்கள்லாம் வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா கோவப்படாமல் இருக்க முடியாது. நான் இல்லைன்னே சொல்லலை. பவுல் சொல்றாரு, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோவப்படுறது இயல்பு, சில இடத்துல வரதான் செய்யும். அது ஏன் தான் ஆண்டவர் நமக்கு அப்படி கொடுப்பாருனே தெரியாது, சோதிச்சு பார்க்குறாரு போல கொடுத்துருவாரு. நம்ம சோதிக்கிறதுக்குனே சிலதை கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் கோவப்படும் போது கூட பாவம் செய்யாதபடி பார்த்துக்கணும். கோவமே படக்கூடாது. திருப்பி அடுத்து சொல்லிடுவான், எப்படி ஜெகன் கோவப்பட சொல்கிறாருன்ட்டு. இல்லை, நான் அதை சொல்லலை. சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் கோவம் வந்துடும். அதில் கூட என்ன பண்ணிடக்கூடாது? பாவம் செஞ்சிடக்கூடாது. திடீர்னு பார்த்தா அப்படியே சரளமாக கெட்ட வார்த்தை வரும். அப்படியே அந்த அம்மா பார்க்கும், என்னடா அந்த ஆள் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதெல்லாம் உள்ளே இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே இருந்துக்குது. அது வெளியே வருது, இப்போ தான் வெளியே வருது. இது சுத்திகரிப்பு அல்ல. சில நேரங்களில் உள்ள நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாது. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. சில இடங்களில் நடக்கிற சொல்கிறேன், உங்களை சொல்லலை. திடீர்னு யாராவது வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம மர்ரூமாவும் பார்த்துருக்கீங்களா? நாமளே மர்ரூமாவும் பார்த்துருக்கீங்களா? லுங்கியோட பனியோட உட்காந்துருப்போம்ல, பட்டீர்னு என்ன ஆகும்? பேண்ட்டு சட்டை வந்து நிற்கும். குளிச்சிருக்கலாம் மாட்டோம், பட்டீர்னு மாறிடுவோம். நைட்டியோட நின்றுக்கிட்டு இருப்போம்ல, டக்குன்னு ஒரு புடவை கட்ட வந்து நிற்பாங்க, பட்டீர்னு. ஒரு இமை பொழுதுலே ஒரு நிமிஷத்தில் நான் மர்ரூம் மாறின்ற மாதிரி. ஆனால் நம்ம யாருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். கணவர் சொல்லிடுவார், திடீர்னு வாமா நீ டக்குன்னு வண்டியில் ஏறு அப்படின்னு. என்னங்க அர்ஜென்ட் ஏறு அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு புடவையை கட்டி ஒரு பவுடர் அடித்து 3 நிமிஷத்தில் வண்டியில் உட்காந்துருக்கோம். ஆனால் போகும்போது பக்கத்தில் சொல்லுவாங்க, இப்படி திடீர்னு கூப்பிட்றீங்களே, குளிச்சுட்டாவது வந்திருப்பேன். ஆனால் ஊரில் இருக்க அத்தனை பேர் அந்த மாதிரி குளிச்சுட்டு வரதான் நினச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? நல்ல கிராண்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே யாருன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி பரிசுத்தமாக வாழ்கிறவங்க ஒரு குரூப் இருக்குது. வெளியே பார்க்கறதுக்கு அப்படியே சுத்திகரிப்பு பண்ண மாதிரி சாந்த குணமாக அமைதியாக எல்லாம் இருக்கு. ஆனால் உள்ளே போனால் தான் யாருன்னு தெரியும். ஆனால் எஸ்தர் அப்படி ஏமாற்ற முடியாது. ராஜாக்கு பக்கத்தில் போய் உட்காரணும் சிங்காசனத்தில். எஸ்தர் எப்பேற்பட்ட சுத்திகரிப்பு இருந்தால் ராஜா பக்கத்தில் போய் உட்கார முடியும். ஒரு நிமிஷத்தில் ராஜா கண்டுபிடிச்சிருவார், ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவார். தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே அழகாக தான் தெரியும். கிட்ட வந்து உட்காந்தாதான் நமக்கு அதோடைய குறைகள் தெரிய ஆரம்பிக்கும். தாஜ்மஹாலையே நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு குறையாக தெரியும். எங்கே அங்கே பாருங்கள் குப்பை போட்டு வச்சிருக்காங்கம்பாங்க, அங்கே ஒரு குப்பை இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியும், மற்றபடி தெரியாது, தூரத்தில் பார்த்தா தெரியாது. அதே மாதிரி தான் நம்மளை பள்ளியிலேருந்து பார்க்குறவங்க, தூரத்துலேருந்து பார்க்குறவங்க நம்ம சுத்திகரிப்பு பற்றி அவங்க தெரியாது. ஆனால் கிட்ட வந்து உட்காந்தாதான் ராஜாவுக்கு தான் நம்முடைய சுத்திகரிப்பு என்னன்றது தெரியும். அப்போ பைபிள் என்ன எதிர்பார்க்குது? 24 மணி 12 மாதமும் சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. ராஜா வருகிற வரைக்கும் சுத்திகரிப்பு, ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதான சுத்திகரிப்பு. கடைசியாக எஸ்தர்கிட்ட இருந்த இன்னொரு மிக முக்கியமான சுபாவம், அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், எஸ்தரின் புஸ்தகம் வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. வேறொன்றும் அவள் என்ன செய்யல? கேட்கவில்லை. இதில் என்னங்க பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? 13வது வசனம் வாசி. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பாள், கன்னி மாடத்தில் இருந்து. நல்லா கவனிங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். இப்போ இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இவ எங்கிருந்து எங்க போறானா, கன்னி மாடத்திலிருந்து அரண்மனைக்கு. பொதுவா நீங்க எங்க போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் பொருள் வாங்குவீங்க. ஞாபகம் இருக்குதா? ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போறீங்க, என்ன வாங்குவீங்க? ஆரஞ்சு பழம், ஹார்லிக்ஸ் பாட்டில், குளுக்கோஸ், இது வாங்குவீங்க இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, என்ன வாங்குவீங்க? நாங்கள் எங்கே வாங்கணும், நாங்கள் 50 ரூபாயை மொய்யை போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுல வந்துடுவோம் அப்படின்றீங்களா? கல்யாணத்துக்கு போகும்போது மொய் கொண்டு போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான திங்ஸ் ஒன்று வாங்கிட்டு போவோம். இதுவே யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்களை சும்மா வீட்டுக்கு பார்க்க போகிறோம், அப்போ என்ன பண்ணுவோம்? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம் இல்லையா? அப்போ நம்ம போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்வோம், அந்த பொருள் வாங்குவோம். நீங்கள் என்றைக்காவது கல்யாண பத்திரிக்கை வைக்கும் போது குளுக்கோஸும் ஹார்லிக்ஸும் வாங்கிட்டு போவீங்களா? அந்த வீட்டுக்கு நாங்கள் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தோம், என் பொண்ணுக்கு கல்யாணம், இந்தாங்க ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் குடிச்சிட்டு தெம்பா வந்துருங்க சொல்லியிருப்போமா? ஸோ நம்ம போகிற இடம், போகிற காரியம் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் வாங்குவோம் இல்லையா? இப்போ இந்த ஸ்திரீகள் எங்கேருந்து எங்கே போகிறாங்க? கன்னி மாடத்திலிருந்து ராஜாவை பார்க்க போகிறாங்க. அப்போ என்ன வாங்கிட்டு போனோம்? ராஜாவுக்கு என்ன பிடிக்குமோ அதான் வாங்கிட்டு போகணும். யாரை பார்க்க போகிறோம்? ராஜாவை பார்க்க போகிறோம். அப்படி போகிற பெண் என்ன கேட்டாலும் கிடைக்கும், அப்படிதானே இருக்குது? அவள் வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நீ என்ன வேணாலும் கேளுப்பா, நான் உனக்கு தரேன். எதுக்கு? நீ ராஜாவை பார்க்க போற. ராஜாவை பார்க்க போற, நீ அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, ராஜகுமாரியா மாறுறதுக்கு என்ன வேணுமோ கேளு, நாங்கள் தரோம், அதை செய், போட்டு ராஜாவுக்கு பிரியமா நடந்துக்கோ, அவ்வளவுதான். ஆனா இதே பொண்ணு வீட்டுக்கு போகும்போது வேற. வீட்டுக்கு போகும்போது என்ன கேட்டாலும் கிடைக்கும் நாங்கள் சொல்ல முடியல. அங்க என்ன சொல்லப்படுது? கன்னி மாடத்திலிருந்து அரண்மனைக்கு போக அந்த பெண் வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு. அப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் எதை போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் ராஜாவுக்கு கொண்டு போக வேண்டியது என்னவோ அதான் போட்டுக்கணும், அதுதான் அவளுக்கு பிரியமானதாக இருக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் வாங்கி போட போறாங்க. எல்லாமே எதுக்கு போட போறாங்க? ராஜாவை சந்தோஷப்படுறதுக்கு தான் வாங்குவாங்க. ஆனா எஸ்தரோ வென்றால் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? எஸ்தரோ வென்றால் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை, ஏகா தனக்கு நியமித்த காரியம் அல்லாமல் வேறு ஒன்றையும். ஏங்க இப்போ எல்லாரும் நிற்கிறாங்க வரிசையா, எஸ்தரும் நிற்கிறாங்க. இப்போ எல்லா பெண்களும் தங்களுக்குரியதான டேலண்ட்டை காட்டுவாங்க. பச்சைக்கல் கமல், பச்சைக்கல்ல மூக்குத்தி, பச்சைக்கல்ல வளையல் எல்லாம் போட்டு பச்சை புடவை கட்டி அப்படி வந்து எல்லாம் பச்சையிலே இருக்க. ராஜாவுக்கு ஒருவேளை பச்சை பிடிக்குமோ? எதை வச்சு சொல்ற? இல்லை அன்னைக்கு ராஜா வரும்போது பார்த்தேன் பச்சை கலர் இருந்துச்சு. ஓஹோ. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விதமா அப்படியே அலங்காரம் பண்ணி, நீ எப்படி நிற்கிற, ஒருவேளை ராஜாக்கு இதான் பிடிக்கும் போல அப்படின்னு. எல்லாரும் அவங்க வாங்கி போட்டு ராஜா, அவங்களாம் எதுக்கு தான் போடுறாங்க? ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்க தான் போடுறாங்க. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணுறாலாம், ஏகாட்ட போறா, நான் என்ன போட்டுக்கிட்டோன்னு கேட்குறா. இல்லை எஸ்தர், உனக்கு ராஜாவை அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன போட்டுக்கணும் நீ சொல்லு. ஏன் ஏகா மேலே அவ்வளோ பாசமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏகாவுக்கு தான் தெரியும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும். ஏன்னா ஏகா தான் என்ன செய்கிறாரு, ராஜாவுக்கு ஆயத்தம் பண்ணுகிறவர், ராஜா கூட இருக்கிறவர். ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது யாருக்கு தான் தெரியும்? ஏகாவுக்கு தெரியும். அதனால எஸ்தர் பார்த்தா, சரி ஓகே ரைட், நீங்களாம் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுங்க. இப்போ ஏகா ஒன்று கொடுக்குறாரு, அது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சுற்றி இருக்கிறவங்கள கேட்பாங்க, என்ன எஸ்தர் இவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்கிற, இதை வச்சுட்டு எப்படி ராஜாவை நீ போய் ராஜகுமார்த்தி மாறுவா ராஜா கிட்ட? அவன் சொல்லுவா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏகா எனக்கு இதான் கொடுத்தாப்புல, நான் அதான் போட்டுப்பேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, பைத்தியக்காரி மாதிரி இருக்கியே, ராஜாவா கவரத்துக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அப்போ அவ சொல்லுவா, நீங்க எல்லோரும் உங்கள் சுய முயற்சியில ராஜாவை திருப்திப்படுத்த நினைக்கிறீர்கள், நானும் ராஜாவுக்கு பிடித்தது என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் எனக்கு சொல்லுவாரு, அதை நான் வாங்கிக் கொள்ளுவேன். இது வேற யாரும் இல்லை, அதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சபைக்குள்ள இருக்கிறாரு, அவருக்கு தான் தெரியும் நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஏற்ற நேரத்தில் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நீங்க பல நேரத்தில் ஊழியத்துக்காக தான், ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி 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 நிறைய செய்யறோம். ஆனா ஆண்டவர் கொடுத்துறாரு, கேட்பவை எல்லாம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஆனா கர்த்தருக்கு பிரியமாது, கர்த்தர் சித்தமா, கர்த்தர் விரும்புறாரா? அதான் கேள்விங்க. கர்த்தர் ஆசைப்படுறாரா? அதான் கேள்வி. பல நேரத்தில் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம கேட்கறது இல்ல, கர்த்தருக்கு விரும்பினதை கேட்கறது இல்ல, நம்ம பிரியப்பட்டு கர்த்தருக்கு செய்ய நினைக்கிறோம். இதை கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது என்னங்க தப்பா, நாங்க ஆசைப்பட்டு தானே செய்யறோம், கர்த்தர் சொல்றாரு அவனை கொடுத்து தொலைடா. ஆனால் எனக்கு பிரியமா ஒன்று நடக்கும், அது யாருக்கு தெரியும்னா பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, இயேசுவுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றுவார்.
அப்போ நீங்கள் ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருந்தால் இயேசு ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றுவதற்கு ஆவியானவர் உங்களை செய்வார். நான் சொல்லுதா, நான் சொல்கிறது ஊழியத்தில் சொல்கிறேன், நிறைய காரியங்களை சொல்கிறேன். இப்போ ஒரு பாட்டு பாடுறீங்க, சில நேரத்தில் உங்களுக்கு ஆவியானவரே பாட்டு கொடுப்பார். அந்த பாட்டை தேவனிடத்தில் பாடும்போது ஒரு மகிமை இருக்கும், பிரசன்ஸ். அந்த 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 மகிமையே வேற. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டு நல்லா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உட்காந்து பாட்டு எழுதுவீங்க. 2 பேர் 3 பேர் உட்காந்து டியூன் போட்டு அதில் ஒரு மியூசிக் போட்டு கிராண்டாக பண்ணுவீங்க. அதில் குறையே இல்லை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, அதுக்கு ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணுறேன், இத்தனை லட்சம் செலவழிக்கிறேன், இவ்வளோ பாட்டு போடுறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம இல்லை, சரி கொடு, நீ எடுத்துக்கோன்னு சொல்லிடுவார். ஆனால் காட்ஸ் வில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு எப்படி இருக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். சில நேரங்களில் அந்த பாட்டு ஆடம்பரமாய் கூட இருக்காது, பயங்கர மியூசிக் இருக்காது, இன்னும் சொல்ல போனால் 1-2 வார்த்தைகள் தப்பாக கூட இருக்கும். ஆனால் உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு அதை பாடும்போது அது அவருக்கு பிரியமாக இருக்கும். நான் எத்தனையோ பாட்டு கேட்டிருக்கிறேன். நான் உதாரணத்துக்கு தான் பாட்டை சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கூட அது பொருந்தும். நீங்கள் எதை செய்தாலும் அவர் நாம மகிமைக்குன்னு செய்யுங்கன்னு இருக்குல்ல, அதோடு கூட அவர் சித்தத்தின்படியும் செய்யணும். நம்ம சித்தத்தின்படி, நம்ம ஆசைப்படி பயங்கரமா. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நல்ல இருதயம் இருக்குது நமக்கு எப்படி தோணுன்னா, ஆண்டவருக்கு செய்கிறோங்க, சூப்பராக செய்யணும். சில நேரத்தில் என்ன பண்ணிடுவீங்க, ஊழியக்காரங்க வராங்கன்ட்டு ஒரு தடவை எனக்கு நடந்தது சொல்கிறேன். ஊழியக்காரர் வராருன்ட்டு அவங்க பயங்கர கிராண்டாக சாப்பாடு செஞ்சுட்டாங்க. அவங்க செஞ்சதில் 80% நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு சாப்பாடு பிடிக்காத சாப்பாடு, மெயின் நான் அதை சாப்பிட மாட்டேன், எனக்கு அது என் உடம்புக்கு ஒத்துக்காது. ஆனால் நல்லா வெரைட்டி கிராண்ட் நல்லா இருக்குது, மனமுவந்து செஞ்சுருக்கிறாங்க. வந்து வச்ச உடனே அவங்க வைக்கிற ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்குறேன், ஒவ்வொன்றும் எனக்கு பிடிக்காது, இல்லை என் உடம்புக்கு ஒத்துக்காது, அப்படி இருக்குது. அலர்ஜி இந்த மாதிரி இப்படி பார்த்தா என்னால் அதில் ஒரு 2-3 விஷயத்தை தான் சாப்பிட முடியுது. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை இதெல்லாம் வேணாம். அவங்க சொல்கிறாங்க, ஐயோ பாஸ்டர் உங்களுக்காக தான் செஞ்சோம், இதை போய் அங்கே வாங்கிட்டு வந்தோம், இதை போய் இந்த இடத்துல வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் உண்மை, உங்கள் அன்பில் நீங்கள் செய்யறதில்ல, மாற்றுக்கத்தே இல்லை. ஆனால் அது ஒத்துக்கணுமே, அந்த ஆளுக்கு அது ஒத்துக்கணுமே. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட முடியல, அவங்களுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. நம்ம சாம்பிளுக்கு அவங்க எதிரில் கொஞ்சம் சும்மா கிள்ளி அப்படி சாப்பிட்டோன்னே அவங்க, என்ன பாஸ்டர் உங்களுக்காக தான் இவ்வளோ செஞ்சோம். பல நேரங்களில் இதான் நடக்கிறது. ஆண்டவருக்காக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கிராண்டாக செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு செஞ்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, என் பிள்ளை எனக்காக தான் செய்து, என்ன பண்ணுறது, சரி விடு, அனுமதி கொடு. ஆனால் இது அனுமதி, சித்தம் வேறு. ஆண்டவர் பார்க்குறாரு, அவன் கிராண்டாக கூட செய்யலடா, ஆனால் உண்மையாக செய்கிறான், எனக்கு பிடிச்சதை செய்கிறான். இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட போய் என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன சொன்னாலும் பிதா செஞ்சிருவார். ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, யாருடைய நம்ம சந்தோஷம், நம்ம விருப்பம், அதை தான் அந்த எல்லா பெண்களும் செஞ்சாங்களாம். எல்லாம் வாங்கி போட்டு அவங்களும் ராஜாவை பிரியப்படுத்த தான் போகிறாங்க. ஆனால் மற்ற எல்லா பெண்களை பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க, 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். இவங்களாம் யார் தெரியுமா, சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ஏன் இவங்கெல்லாம் யாரு, ராஜாவுக்காக அலங்காரம் பண்ணவங்க தான். என்னென்ன வேணுமோ எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணி ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க தான். ஆனால் சகல இவங்களை எல்லாம் ராஜாவுக்கு பிடிக்குது, பிடிக்கல நாங்கள் சொல்லலை. சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் எல்லாரையும் பிடிக்கும், எஸ்தர் மேல் அன்பு ஜாஸ்தி. ஏன், எஸ்தர் அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யல, ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சான். ராஜாவுக்கு என்ன பிடிக்குமோ, சில நேரங்களில் நம்ம கிராண்டாக செய்ய வேணாம், ஆனால் பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளாக செஞ்சு வச்சுட்ட உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அவங்க. அதை நிறைய பேர்ட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனேங்க, நான் சொல்கிறது உதாரணம், நான் என் லைஃப்பில் நடந்துச்சான். ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க ஒரு சின்ன ஒரு கூட்டம் என்னமோ செஞ்சுதாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதை 2வது தடவை ஒரு 2 வருஷம் கழிச்சு அங்கே போகும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அவங்ககிட்ட சொன்னேன், அந்த கூட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷம். அவங்க சிக்கனோ மட்டனோ செஞ்செல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை. அந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம அதை நினைவு கூறுறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் ஆண்டவர் அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும்போது, மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் விருப்பப்படி செய்கிறீங்க, அதை கர்த்தர் கனப்படுத்துறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை அன்பு வைக்கிறார். இந்த எஸ்தரைத்தான் அவர் ராஜாத்தியாய் மாற்றினார், தன்னோடு கூட உட்கார வைத்துக் கொண்டார். ஜெயம் கொள்ளுகிறவனா என்ன அர்த்தம் தெரியுமா, ஏன் இஷ்டப்படி செய்து இயேசுக்கு ஊழியம் செய்வதல்ல, இயேசு இஷ்டப்படி செய்து ஊழியம் செய்வது. நம்ம அதை கேட்டால் என்ன இப்போ கடைசி காலத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க ஆண்டவருக்காக இப்படி செய்யறதுன்னா தப்பா, கர்த்தர் ஒத்துக்க மாட்டாரா? ஒத்துக்கிறாரு ஆண்டவர், அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. சில நேரத்தில் பிள்ளைகள் சில காரியங்களை கேட்கும்போது அப்பா வேணாம் பாரு, பிள்ளைகள் அடம் பிடிக்கும், அப்பா சொல்லுவார் சரிப்பா கொடுப்பா. இப்போ அப்பாவுக்கு பாசம் இல்லையா, இருக்கு, பிள்ளை அழக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் சில நேரத்தில் அப்பாவே ஒன்று வாங்கி கொடுப்பாரு பாருங்க, அது வேற. அந்த மாதிரி தான் வேதம் சொல்லுது. எஸ்தரோ மற்ற பெண்களைப் போல என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை, ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை அவள் வாங்கி கொண்டாள். நீங்களும் அப்படித்தான்,
உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எதை கேட்கணும் எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும். நீங்கள் அதை மட்டும் செஞ்சால் மட்டும் போதும். பரலோகம் உங்களை கஷ்டப்படுத்தவே விரும்பலை. சிலர்லாம் கடன் வாங்கி ஊழியம் பண்ணுறேன்றாங்க. நான் கடன் வாங்கி ஊழியம் பண்ணுறேங்க ஆண்டவருக்காக. அப்படிலாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ வட்டிக்கு வாங்கி ஆண்டவருக்காக இப்படி மினிஸ்ட்ரி அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு விதவை வந்து போடுறத ஆண்டவர் கனப்படுத்துறாரு, சொல்றாரு, ஆஹா அந்த அம்மா எப்படி போடுது பாருன்னு. அந்த மாதிரி தான் குறைவாக போடணும் நிறைவாக போடணுன்ற கான்செப்ட் இங்கே இல்லை. கர்த்தருக்கு பிரியமாக போடணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு பிரியமானது, அவர் விரும்புகிறபடி. அதை யார் நமக்கு சொல்லித் தருவார்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லித் தருவார். அதுதான் ஆவியானவர் சபையில் சொல்கிற வேலை. அவர் நமக்கு கூட இருந்து ஒவ்வொன்றாக கைட் பண்ணுவார். சரி, நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு நாள் காலையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஜெபிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டை ஆவியானவர் உணர்த்துறார். அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறோம். நான் மட்டும் தான் மார்னிங் ப்ரேயரில் பாடிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்து ஆவியானவர் துதிக்க சொல்கிறாரு, துதிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்படியே ஒரு 15-20 நிமிஷம் போயிட்டே இருக்குது. ஆவியானவர் திடீர்னு பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு விண்ணப்பம், அதை நான் மறந்துட்டேன், அந்த விண்ணப்பத்தை ஞாபகப்படுத்துறாரு. இந்த விண்ணப்பத்தை இப்போ ஏறிடு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் அழகாக இருந்துச்சு. இந்த விண்ணப்பத்தை நீ ஏறிடு, இப்பொழுது தேவன் பதில் கொடுக்குற இடத்துல இருக்கிறார், பதில் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது ஒரு சிறிய சமாதானம், ஒரு உணர்வு, நான் உனக்கு பதில் தந்தேன் அப்படின்னு. சில நேரங்கள் ஆவியானவர் லீட் பண்ணுவார் ப்ரேயரில். இப்படி ஆவியானவர் உங்களை நடத்துவார். இப்படி செய், இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போகாத, அதை செய். ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆவியானவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதன்படி செய்யும் போது அது ராஜாவுக்கு பிரியமாய் மாறும். ராஜா உங்களை ராஜகுமாரத்தையாய் மாற்றுவார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ராஜா எஸ்தரை எங்கே உட்கார வச்சுக்கிட்டாரு? ராஜஸ்திரியின் வசத்தில் உட்கார வச்சு கிரீடத்தை அவள் தலையின் மேல் வைத்தார். அதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? எல்லா கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. தேங்க்யூ லார்ட், நன்றி. எல்லா கண்களை மூடுவோம். எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாங்களும் இதை ஜெயம் பெற்றவர்களாக ஏதோ வந்தோம் போனோம், கிறிஸ்தவங்களா வாழ்ந்தோம், கிறிஸ்தவங்களா செத்தோம், ஏதோ ஒரு கல்லறையில் இடம் கொடுத்தாங்கன்ற வாழ்க்கை அல்ல. அது உலக வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியை விட்டு புறப்படும் போது தான் நித்திய ஜீவ வாழ்க்கையே ஆரம்பிக்குது. உண்மையிலே நீங்கள் இங்கே இருக்கிறது டெம்பரவரி, 70 அல்லது பலத்தின் மிகுந்த நாள் 80. ஆனால் நித்தியம் இனிமேல் தான் வருகிறதா இருக்கிறது. அதுக்கான ஆயத்தை தான் நாம் இங்கே செய்யணும். அதுதான் தேவன் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. முதல்ல நீங்க உங்களுடையதான சுபாவங்களை ஜெயிக்கணும், சாயலை ஜெயிக்கணும், எண்ணங்களை ஜெயிக்கணும். உங்களுடைய பூர்வ கோத்திரம் குலம் எல்லாம் அடையாளம் போய் நான் தேவனுடைய குமாரன் என்கிற எண்ணம் வரணும். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறணும். அவருக்கு சாயலுக்கு ஒப்பா, அவர் சாயலுக்கு ஒப்பா மாறணும். இன்னும் இந்த பூமிக்குரிய அடையாளத்தை நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்க உங்களை சொல்றதை பத்தி கவலைப்படாது. அது ஒரு நாள் மாறிடும். முதல்ல நீங்க மாற்றணும். நீங்க மாற்றணும். உங்களுக்குள்ள அந்த காரியம் போகணும். யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை அடையாளப்படுத்தினா நான் அது இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. உங்க மொழியை வச்சோ, இனத்தை வச்சோ, பிறப்பை வச்சோ, இடத்தை வச்சோ உங்களை இன்ன அப்படின்னு அடையாளப்படுத்தினா இல்ல, நான் தேவனுடைய பிள்ளைங்கிறத சொல்லுங்க. இந்த அடையாளத்தை நான் தொலைக்க விரும்புறேன்னு சொல்றேங்க. இந்த அடையாளத்தோட நான் வாழ விரும்பலன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த பூமிக்குரிய அடையாளம் இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆதாம் தன் சாயலாய் ஒரு குமாரனை பெற்றான். இதெல்லாம் இந்த பூமியில மனுஷன் ஏற்படுத்தினது சாயல், அடையாளம். இதெல்லாம் தொலையணும், மாறணும். நமக்குள்ள தேவ சாயல் வரணும். 2வது, தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவம், உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது போல நம்முடைய சிந்தனையிலிருந்து நடக்கை வரைக்கும் கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம். கடைசியாய் தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். அது ஊழியத்தில் இருந்தாலும், வரமா இருந்தாலும், எதா இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கறத வச்சுக்கிட்டு ஓடுங்க. அதுதான் பிதாவுக்கு பிடிக்கும்னு இயேசுவுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். பல நேரங்களில் நீங்க பிதாவை பிரியப்படுத்துறதுக்கு இது இருந்தா நலமா இருக்குமேன்னு கேட்குறீங்க. அதுவே ஒரு நாள் வீழ்ச்சியாய் மாறும். ஆனா உங்களுக்கு என்ன தேவை, எதை வச்சு நீங்க செஞ்சா பரலோகத்தை நீங்க சந்தோஷப்படுத்த முடியும்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதை கொண்டு ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, முதலாம் நாள் காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர்
எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் வரும் அளவும் இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்வதாக. உமக்கேற்ற மனவாட்டியாய் மாற்றப்படுவோமாக, சுத்திகரிக்கப்படுவோமாக. இந்த உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கிருபை தருவீராக. சந்திக்கிற கூட்டத்தில் எங்களை வைப்பீராக. நாங்கள் ஜெயம் பெற்று உமோடு கூட சிங்காசனத்தில் உட்கார கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.